நான் கூட வருவேன். ஆனால் உனக்கு இந்த கேள்வி வருமா? நீ செந்தாலி விட்டுட்டு போயிட்டியே. பொன்பொருள் கனகரட்டுக்கு ஆசைப்பட்டு பாவி பகல் அப்பான் தேதியை நம்பிப்பட்ட உன்னை கொண்டு கொலை செய்து விட்டாரடி அம்மா. விட்டானே இனிமேல் நான் உயிரோடு வாழ்வா பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன். அடி அம்மா, என்னுடன் பிறப்பே, என்னோடு ஒட்டி பிறந்தவளே, உயிருக்கு மேலாக இருந்தவளே, தாயாய் நின்றவளே. அடி அம்மா, என் தாயம்மா, நீ ஒன்னா பிறக்கலையோ வேலியன் பாப்பாலாம் உலகம் என்று நம்பி போறேன். ராஜி லட்சுமி பெரியவரா, இதை நட்டாத்தி நம்பி வந்தவரை படல்களை போட்டு கொலை செஞ்சானே அவன் பெரியவரா, இல்ல தங்கையே போயிட்டா இனிமேல் வாழப்படாதுன்னு செத்தான இவன் பெரியவரா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உயிரை விட்டானே அது தானே முட்டி முட்டி செத்தானே தங்கைக்கு வேண்டி நட்டுவன். அவனுடைய பாசம் நாம இருந்தது. அடிச்சு போனா கூட செத்துடலாமே, தானே முட்டிக்கிட்டு சாமனை யோசிச்சு பாருங்க. முடியுமா? எவ்வளவு அன்பு பாசம் வைத்திருந்தால் இது செய்ய முடியாது. என்னன்னு அதனால இந்த 3 ஆன்மாக்கள் வருகிறது. சரி, எங்க வருகிறது? செத்தான ஆன்மா எங்கடா போகும் தம்பி? தம்பி எங்கடா போவோம்? அந்த கையில மலையில சிவனாருடைய இளமதியில
மறுபிறவி கண்டிப்பா வேணும். சரி, அப்ப வேற என்ன வேணும்? நம்பிக்கை துரோகம் செய்தவரை நான் பழிக்கு பழி வாங்குவதற்கு பழையபடியும் பழையனூர் நீலியாக நான் அவதரிக்க வேண்டும். நான் அங்கேயே போய் பார்க்கணும். எங்க விட்டமோ எங்க தொலைச்சமோ அங்கதான் தேட முடியும், அங்கதான் அடைய முடியும். விட்ட இடத்துலதான் படிக்கணும். வருகிறான் வேதியன், வரலாம். அவனை நரகத்துல தூக்கி போட்டிருக்கு. தகுந்த காலம் வரும்போது அவனை கீழே அனுப்பும். தண்டனை காணாது, இன்னும் ஒரு தண்டனை இருக்கு. செஞ்சதெல்லாம் புண்ணியமான செஞ்சிருக்கான். ரொம்ப புண்ணியம். கடையில கல்ல போட்டு போடுறது, ஆமா, கோயில் சொத்து ஆண்டை போடுறது, சரி, நம்பி வந்தவனை நம்பிக்கை துரோகம் செய்யறது. அதனால் இந்த ஆன்மா ரெண்டு இடைத்தான். சரி, மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். வேண்டும் ஐயா. பலிக்கு பலி வாங்குவதற்கு பலகையில் ஒரு நீதியாக நான் அவதரிக்க வேண்டும் தான் வேண்டும் என்பதா ஆசை நிறைவேறும். போ அங்க போய் உட்கார்ந்துருந்தான். கொடுக்கிறான். கைலாய மலையில் அமர்ந்திருக்கிறார்கள். யாருன்னா யாரு? லட்சுமி என்ற ராசியும் நட்டுவன் அமர்ந்திருக்கிறார். ஓஹோ, இவனை பிறவி செய்யறதுக்கு தகுந்த கால நேரம் வரணுமே. அதனால எதையும் காலம் நிர்ணயம் செய்யும். சரிதான். வீட்டுல கணவன் மனைக்கு ஒரு தகராறோ, சரி, இல்ல குடும்ப பிரச்சனையோ, மாமனார் மாமியார் பிரச்சனையோ, முடிவெடுக்க முடியல, அமைதியா இருந்து அது சொல்ல முடியல, என்ன சொன்னாலும் சண்டை வரும், பிரச்சனையாகும் அப்படின்னு தோணுதா, மௌனமா அமைதியா விட்டு காலத்திடம் விட்டு விடு. காலம் சரியான பதில் சொல்லும். நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத, குடும்பம் உடஞ்சு. வேண்டாம் வேண்டாம், மௌனமா இருந்து மௌனமா அமைதியா இருந்தனா காலம் அதுவாகவே முடிவு சொல்லும். சொல்லும், சரியா போயிடும். அத நான் ஆணிலிருந்து ஆன்மாவை அமர்ந்திருக்கிறார். இந்த ஆன்மாவை எங்கடா கொண்டு அடைக்கான் தம்பி? ரெண்டாவது வரை எங்க கொண்டு அடைக்கான்? அந்த நாட்டிலையும் நல்ல சோழ மன்னன் பொன்னியின் செல்வர் இருக்கிறார் அல்லவா, ராஜராஜ சோழன். அவருடைய அரண்மனை தஞ்சை மாவட்டம். சோழ மண்டலத்தினுடைய தலைநகரம் தஞ்சை. தஞ்சை மாவட்டத்திலே சோழ பரம்பரை ஆண்டு வருகிறார்கள். என்ன சோழன்? சோழ மன்னன் செம்பிய ராஜா, செம்பிய சோழன். ஊழல போய் அடிப்பார், லட்சணம் இருக்கும். சோழ மன்னன் செம்பிய சோழன். திருத்தேவி பெண்குடியா, சோழ பரம்பரையிலே அவர் பிள்ளை இல்ல காரண செம்பிய சோழன் செய்யும் வரவேற பாப்பானை படிக்கு படி வாங்குவதற்கு பழகிறவர் நிலையாக அவதரிப்புன்னு சொன்னாரு. நீ பிறக்க வேண்டிய பூமி போய் அவதரிக்கலாம்னா
அப்படிதானே? ஆமா. எங்க பிறக்கிறான் மறுபிறவில? எங்க சோழ பரம்பரையில் ஒரு பேரரசி, ஒரு இளவரசி, இளவரசி, ஒரு நீலி. இளவரசி அவர் அரசியா வருகிறார். அந்த சோழ மன்னன் செம்பிய சோழனுக்கும் திருத்தேவி பெண்குடியாளும் ஈசன் சிவபெருமான் இந்த லட்சுமி பெண்குடியாருடைய ஆன்மாவையும் சரி நட்டுவனுடைய ஆன்மாவையும் அடைகிறார். சிவனாருடைய தந்தை பருவடையார் ஆலயத்தில் தீர்த்தம் திருநீர் அருந்தி கொண்டு தீர்த்தம் திருநீர் அருந்திதான் இறைவனுடைய கிருபையினாலே அவை அன்று முதல குடி மருத்துவரை ஓடி போய் அழைத்து வருகிறாய். அம்மா மருத்துவதி பெண்குடியாருக்கு தொடுபடியாய் வழி வந்தது என்று சொல்கிறார். அந்த வேப்பலையின் திருநீர் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறாய். அப்பனே சிவனே ஆதி சிவபெருமானே தஞ்சை பெருவுடையாரே அம்மா வாராயி காப்பாற்றி விடமா என்று ஓடி வருகிறார். அடி அம்மா என்று பார்க்கிறார். எப்படி இருக்கிறான் பாரு. அதனால் என்ன நடக்கிறது பாரு. வயிறு வழியாக பிடிக்கிறது. அடி அம்மா மருத்துவரி இப்படி ஒரு வழி வரும் என்று நினைத்திருந்தார். நான் குழந்தைங்கிற ஆசையே இருந்திருக்காது. இவ்வளவு வழி வேதனை தெரிஞ்ச குழந்தைய வேண்டாம். இவ்வளவு வழி வேதனை இருக்கும் தெரிஞ்சு நான் பிள்ளையே பெற்றிருக்க மாட்டேனே. என் புருஷனே குழந்தைய நினைச்சிருப்பேனே. அடி அம்மா மருத்துவரி நான் சாவேனா பிழைப்பேனா சொல்லடி பயப்படலாமா? அஞ்சலாமா? என்ன இப்படி சொல்லுங்க? சத்தம் பொறுத்துக்கோ. கொஞ்ச நேரத்துல அழகா சுந்தரனா கண்மணியா செல்வமா அந்த செல்வமே வந்து பறக்க போறான். ஆனந்தமா வந்து பறக்க போறான். ஏன் வெளிப்படுது சொல்ற தைரியத்தை படிக்கிறான். கட்டல அம்மால படுக்க வச்சிருக்கு. மோட்டர்ல ஒரு கைத்தை போட்டிருக்கோம். இந்த கைத்தை எட்டி பிடிச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு பேலன்ஸ் இருக்கு. உண்மையிலே பிரசவ வழி மாதிரி ஒரு வழி உலகத்திலே கிடையாது. என் மனைவி பிரசவம் நடக்கும் நம்ம பக்கத்துல தான் இருக்கேன். ஜென்மம் இன்னொரு ஜென்மம் எடுத்து வரும். எவ்வளவு நேரம் மனைவிட்ட தோத்து போலாங்க. ஏன்னா அவளுக்கு ஒரே ஒரு ஆசை தான், புருஷன் ஜெயிக்கணும். வேற எதுவுமே அவளுக்கு இருக்க. அதுக்காக அவள்கிட்ட எவ்வளவு நேரம் தோத்து போகலாம். பட்ட வழி இருக்கு.
முடியாது. இந்த கம்பியை வளைஞ்சிச்சு கையில் போட்டுருக்க முதல்ல ரெண்டா துண்டா உடைஞ்சிச்சு. டாக்டருக்கு ஒரு விதி அங்கே போய் உயிர் கிடைக்காது. அதனால எந்திரிச்சு ஓடி வந்து பிரசவம் பார்த்தா இருப்பாரு. சரி. இன்னொரு ஜென்மங்க அது. தாய்மார்கள் சும்மா சாதாரண இல்லை, மாதர்கள். கண்டிப்பா உள்ள இருக்க அம்பாலும் பெற்றெடுத்த தாயும் கெட்டிய மகனும் எனக்கு உண்டு. ஏற்றுமே கிடையாது. அந்த தெய்வமும் நான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், எங்கள் அம்மாவும் நான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், என் பொண்டாட்டியும் நான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இது எல்லாருடைய மனசுல ஏற்படுங்க. என்ன தெய்வமாக கண்ணா வச்சு கும்பிட்ட உடனே கூட நம்ம வாழ்கிற நம்முடைய அம்மாவை மனைவியை தங்கச்சி அப்படி பார்க்க தெரியல. எல்லாரும் சொல்லிவிடுவோம், அங்கே போகாத இங்கே போகாத, பேசாத அவங்ககிட்ட பேசாத இவங்ககிட்ட பேசாத, அங்கே சிரிக்காத அங்கே சிரிக்காத. பெண்ணை தட்டி தட்டி வளரணும். எந்த வீட்லையாவது ஆம்பளை சொல்லி வளர்க்குமா, பெண்ணை பெருமையாக நினச்சிக்கோ, அவள் தாயாக நினச்சிக்கோ, தங்கையாக நினச்சிக்கோ, ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. பெண் தான் உலகம், பெண் தான் பெருமையானவர், அவளை பாதுகாக்கணும்னு எந்த ஆம்பளைக்காவது சொல்லிக் கொடுக்குமா? ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க, பொட்டை பிள்ளைங்க நல்லா தான் இருக்கு. பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலே போதும். அவன் பெண்ணை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிக் கொடுங்க, அழகா பார்த்துப்பான், தங்கமா பார்த்துப்பான். சொல்லி தான் கொடுக்கணும், சொல்லிக் கொடுங்க. என்னன்னா தங்கமா பார்த்துப்பான். அதனால இந்த கையத்தை பிடி அடியா பிடி அடியா கடவுள் கொண்டோ வருவான கடவுள் உன் பக்கம் பார்ப்பானடி. தைரியத்தை சொல்ல அந்த பெண்ணாளுக்கு எப்படி இருக்கிறது? அப்போ வீரம் வருகிறது, தெம்பு வருகிறது. என் பெருமானுடைய அருள் இப்போ உள்ள மருத்துவரியா வேகமாக அந்த புருஷனை கொடுங்க, 500 கழிச்சு போடுங்க, 1,00,000 கேட்டு என்னாச்சு ஏதாச்சு அது என்னன்னு சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் சொல்ல முடியும். 2 பேரில் ஒன்று தான் காப்பாற்ற முடியும், ஒளிதானே காப்பாற்றும். பாதி வீரம் அங்கேயே போயிடும். தைரியம் சொல்ல நிறைய டாக்டர் இருக்காங்க தைரியமா. நான் பார்த்த டாக்டர் அப்படி சிங்க மாதிரி நின்னார், பயப்படவே இல்லை, துணிச்சலாக நின்னார். சரி அப்படி நிற்கிறோம். என்னண்ணா அவன் நல்ல இருக்காங்க, எல்லாம் நமக்கு குறை சொல்ல முடியாது. அடிபடியா அவன் டாக்டர் வெளியே வந்து சொன்னாலும் ஆம்பளை பொட்டை தெரியும். அன்னைக்கு மருந்து பெண்பிடியா சொல்லி உள்ள இருக்கும்போது 3 குழந்தை சொல்லி கடிச்சு வை ஆம்பளை பையன், 1 குழந்தை சொல்லி கடிச்சு வை பொட்டை பிள்ளை. அது வந்து ஒரு சிக்கல் மாதிரி இந்த பிள்ளை பிறந்திருக்கும் தெரிய வருவதற்கு கொஞ்ச நேரம் கழிச்சது மறுபடியும் 1 குழந்தை சொல்லி காக்கு. ஆகா என்னடா இது, முதல்ல 3 குழந்தை சொல்லி மறுபடியும் 1 குழந்தை சொல்லி அப்ப நம்மளுக்கு 2 பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொட்டை பிள்ளை. மன்னனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோழமன்னன் தம்பிராய சந்தோஷத்தை துள்ளி கொதித்து இருக்கிறான். மருத்துவதி அவன் மௌனமாக வாராளே, அவன் சோழமாக வாராளே. கண்டான் சோழமன்னன் செப்பி சோழராஜன், அப்பா இது என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் இப்படி மௌனமாக வருகிறாய்? இதனுடைய அருளால் ஒன்றல்ல 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது நினைத்தேன் அல்லவா? அந்த 2 குழந்தைகளும் பிறந்திருந்து நினைத்தேன். நான் சந்தோஷத்தை சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ என் கவனமாக சோகமாக வருகிறாயே, என்னாச்சு உனக்கு, ஏதாச்சு? உனக்கு என்னாச்சு ஏதாச்சு? அடி வந்தவா நான் எப்படி சொல்வேன், என்னவென்று சொல்வேன் ஐயா மன்னா? ஆகாத குடும்பத்துக்கு பிறந்திருக்கிற ஆம்பளை பிள்ளை பெற்ற பிள்ளையும் பார்க்கும்போது கும்பகர்ணன் சொற்பான மாதிரி இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? அது சும்மா பிறந்திருக்கிறான். அவன் மாலை சுத்தி பிறந்திருக்கு அண்ணனுக்கு ஆகாது, அது கொடி சுத்தி அது பிறந்திருக்கு ஓட்டிறதுக்கு அது உடலாது, இதை நிறமாக அது நிறந்தராது, இதை சோழநாடு அணிந்து விடும். அடி சண்டால பாரு குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷமா உட்காந்து
அந்த நேரத்துல இருந்து ஒரு நல்ல வார்த்தையை சொல்லலையே. மாலை சுத்தி பிறந்திருக்கு மன்னனுக்கு ஆகாது, மாமனுக்கு ஆகாது. கொடி சுத்தி பிறந்திருக்கு கோத்திரத்துக்கு ஆகாது, குளம் கோத்திரத்துக்கு வரவாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னெல்லாம் நடக்குது? அந்த குழந்தைகள் நீல நிறமாய் பிறந்திருக்கிறது, மாலை சுத்தி பிறந்திருக்கிறது, கொடி சுத்தி பிறந்திருக்கிறது. இது ஆக்க பிறந்த பிள்ளைகள் அல்ல, அழிக்க பிறந்த பிள்ளைகள். அதனால் இந்த பிள்ளைகளை இருக்குமானால் இந்த சோழ மண்டலம் அழிந்துவிடும் என்று சொல்ல தாயாக அவள் எழுந்திருச்சு ஓடி வருகிறாள். பாவி தெய்வமே, இதற்காகவா எனக்கு குழந்தை தந்தா? இந்த நாடு அழிந்தாலும் சரி, என் பிள்ளைகளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அடி அம்மா, இப்படி ஒரு நாள் என்று காந்தாரி முடிவெடுத்ததுனால துரியோதனால் அந்த குரு வம்சமே குலைந்தது, அழிந்தது, ஒழிந்தது. இப்பொழுது சொல்லுகிறேன், இதான் உலகத்துக்கு தீமை என்று இருப்பதனால் கருவியை அழிப்புடுவது நல்லது. எசப்பாப்பு என்று தெரிந்த பிறகு அதை பாடுட்டி வளர்க்காது. ஒரு நாள் உன்னை தீட்டித்தான் ஆகும், தப்ப முடியாது. அது என்ன நடந்தாலும் தெரியல, என் பிள்ளையை நான் யாருக்காக விட்டு தர முடியாது. அது ஆக்க பிறந்தாலும் அழிக்க பிறந்தாலும் என் பிள்ளையை விட்டு தர மாட்டேன். என்னாலும் தெரியல, என் பிள்ளைய நான் உயிரோட இருக்க வரைக்கும் தொடவே முடியாது. கோழி பறவையும் கிடையாது. ஆனா கருணை கழுவு தூக்கணும், அது பறக்கும் பாரு. அதுதான் அதனுடைய சக்தி, பாசம், உணர்வு. அதனால நான் என்ன செய்கிறேன், என் மகளை தரமாட்டேன். என்ன நினைக்கிறான்? வளர்ந்தா வளர்ந்து போகுது, திருவிடையார் தந்த பிள்ளைதானே, அது நல்லது நடந்தா நல்லது நடக்கட்டும், எல்லாம் அவன் செய்ய விட்டுட்டான். அப்படின்னா அந்த குழந்தைகள் செய்கிறான், அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுப்பாடி தலையழகா பேர ஊட்டி பிள்ளைக்கு தான் பேர் நாம கொடுப்பதற்கு ஆனந்த பிள்ளை சொல்ல நாடவீர அவருடைய கடைபாடு நேரத்திலே நம்ம அன்பு கொண்டு பாசம் கொண்டு சரி இந்த பிள்ளையெல்லாம் பாடி கொண்டு வருகிறார் என்று பாராட்டி நம்முடைய மாட நாட்டம், மகளாட்டம், காளி ஆட்டம், கல்யாண கூத்து என்று சொல்வார்கள். இந்த கல்யாண கூத்து கலைக்குழுவினர்களுக்கு சரி ஊக்குவிக்கும் விதமாக பொன்னாடை போற்றி கவனித்திருக்கிறார்கள் அல்லவா. ஆனால் அந்த குடும்பங்களும் கோத்திரம் எடுத்தவர் கொடுத்தவர் செய்கின்ற தொழில்கள் எல்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எல்லா வளமும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு எப்படி வாழ வேணும், வாழ வேணும், வாழ வேணும், வாழ வேணும், வளர்முருகன் சன்னதி, வளர்முருகன் சன்னதி,
கண் சுருட்டி எப்படி போட்டுக்கிறான் இறந்து உறங்குகிறான். உங்களுக்கு பிறப்பா இது எப்படிப்பட்ட நீலி ஆமா, பலிக்கு பலி வாங்குறதுக்கெல்லாம் வந்து பிறந்திருக்கிறான். இருக்க வேண்டியெல்லாம் வந்து பிறந்திருக்கிறான். இப்படியான என்ன செய்யும் அடியே இந்த குழந்தையானது என்ன செய்கிறான் பாரு. பொடிய சேட்டை பண்றான். சாமாதி சாமம் ததி சாமநேரம் சரிதான். எல்லாம் ஊரடங்கி ஒன்றுக்கு ஊரடங்கும் நேரம். நேரம் ஒரு சாமம் கழிந்து ஆகிவிடும். ஆமா, இந்த ஜாமாரி ஜாமத்துல நீலம் வெளியும் தொட்டில் அப்படி கண் சுருட்டி முடிச்சான் பாரு. கண் சுருட்டி பார்க்கிறான். அண்ணா ஏய் விடலாமா விடக்கூடாது. பாப்பானை பலிக்கு பலி வாங்க வேண்டும் அல்லவா? வேண்டும் என்று. அப்படியானால் இது சரியா வருமா? என்ன என்ன பண்றான்? செய்கிறான்? என்ன செய்யறான்? சோழ மண்டலத்தை முதல்ல அழிக்கணும். ஆமா, முதல் வேலைதான். முதல் வேலையாதான். சரி, இப்படியான ரொம்ப பசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? பசிக்கிறேன். என்ன வேணும்? சாப்பாடு வேணும். என்ன சாப்பாடு? ரத்த வாடை ரண வாடை. அப்படி என்றான். பச்சையாட்ட வேணும். சரி, அப்படின்னா என்ன கொஞ்சம் ஆட்டு மாடுகளை கடிச்சு உதிரத்தை உறிஞ்சா போதும். ரத்தம் குடிச்சா மட்டும் போதும். சரி, என் பாவி அடியே தொட்டில் விட்டு எனக்கு கீழே இறங்கலையே. அதுக்குள்ள ரத்தம் குடிக்கணும் இல்லையே. பச்சைலாம் கேட்க குழந்தையா அது இல்லையே. உங்களோட குழந்தை தெய்வமா வந்திருக்கிறாள். குழந்தையா பிறந்திருக்கு. அப்படியானால் அவளை எப்படி வருகிறான் பாரு. எப்படி அந்த நீலம் நீலிய முடிவு செய்கிறார். எங்கே போகிறான்? யாருடைய இடம் அதில் போகிறான்? சரி, யோசிக்கிறான். சோழவர நாட்டிலே எப்படி தெருவானது 1000 தெருக்கள் இருக்கிறது. 1000 தெருக்களிலும் 1000 பசுக்கடைகள் 1000 ஆட்டுக்கடைகள் இருக்கிறது. அந்த ஆட்டுக்கடை போனோம்மா அரும்பசி தீர்த்து ஆட்டுக்கடை போனோம்மா அவிழ்த்து வைத்தால் முண்டக கண்ணை உருட்டினால் கண் சுருட்டி முடிக்கிறார். அந்த மார்க்கமாக விரிச்சு அடையோடு வருகிறார். ஆடுகளை எல்லாம் பிடித்து அந்த மார்க்கமாக ஏறுகிறார். அதனுடைய சங்க கடித்து உதரமானதை உறிஞ்சி எடுக்கிறார். சக்கரம் கீழே வருது. மலை போல குமிச்சு கிடக்கு. என்ன இன்னைக்கு போதும் 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 கிளம்பலாம். 20 பேர்கள் வருகிறார்கள். சரி, எங்க வருகிறான்? மறுபடியும் பிள்ளை போல அரமனையில வந்து ஒண்ணும் தெரியாத ஆள் மாதிரி படுத்துக்கிட்டான். பிள்ளை போல வந்து மறுபடியும் பதுக்கிட்டான். யானவர் சமுதாய மக்கள் காலை 4 பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறார். சரி, எழுந்தரித்து வந்து பசுகளை ஆட்டுக்கடைகளை பார்க்கும் வேளை ஆடுகள் எல்லாம் உதிரம் மட்டும் உறிந்து மாண்டு மாண்டு மடிந்து குவியல் குவியலாய் குவித்து வைக்கிறார். மழை போல குவிஞ்சிருக்கு. எங்க உள்ள பேய பிசாசு தெரியலையே. நாய் நரியா இருந்தா ஒரு ஆடு 2 ஆடு கடிக்கும். 1000 ஆடுகள் மலை போல குவிந்து கிடக்கிறது. யாரு எவரு எங்க உள்ள பேய தெரியவில்லை என்று அரமறையில் சம்பிய ராஜனிடமதியிலே யாதவர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வராரையா. சோழமங்க ராஜா எங்களோட தெருக்கு 1000 ஆடுகளும் அடித்து கொண்டு திண்டிருக்கு.
அண்ணன் இன்னைக்கு எங்க போறேன் இன்னைக்கு மாட்டு கடைக்கு போனேன் நம்ம அதை விட கொஞ்சம் பெருசா பசு கடைக்கு போவோம் இது பசு ஏற மாட்டு சரி அப்படியானால் எங்க போறோம் பசுமலை பசு கடைக்கு வருகிறார்கள் இருவேர்களும் வருகிறான் அந்த யாதவார் தெருவில் பசு கடையில வந்து மாடுகளை எல்லாம் அடித்து அந்தரமார்க்கமா வீசுகிறான் வீசுகிறான் அதே மாதிரி கழுத்தை கடிச்சு உதிரமானது உறிஞ்சு கக்கையா போட்டு குமிக்கிறான் மனவோட குமிச்சு வச்சிருக்கிறான் ஒரு தொழு மாடு மொத்தமா குடிச்சு முடிச்சாச்சு முடிஞ்சு ஒரே கேக்குறையா அண்ணன் என்ன என்ன போலாமா மறுபடியும் அரண்மனைக்கு போவோமா நாளைக்கு வருவோமா குழந்தைய போல மறுபடியும் போனோம் நேற்று இப்படிதான் கூட்டிட்டு போயிட்டா ஐயா தங்கச்சி சரி எனக்கு அரப்பசி தீரலையே போக வேண்டாம் அரவணைக்கு அரப்பசி தீரலையே சோழரவனை செல்ல வேண்டாம் பக்கத்துல இருக்குது மூக்க போனார் மாட்டு கடை அவர் அழகான ஒரு மாடு வளர்த்து வச்சிருக்காரு இருக்கு கொளுத்த கம்மர காலை ஆமா செம்மர நிறம் சரி வட்ட வாடு குட்டை கம்பு கொம்பு அடி வயிற்றுல வெள்ளை ஆமா அந்த நுனிப்புல்லாம் மேஞ்சி இருக்கிற நல்ல கொளுத்த பசுமாடு அந்த ஒரு மாட்டை மட்டும் தின்னுட்டு வந்துடும் நினைத்தாடி அம்மா என்ன சரி வாசியம் கெடுப்பாங்க போகலாம் அந்த மூக்க கோனாருடைய நாட்டு கடையில வந்து அந்த நிலனும் நிலையுமா அந்த மாட்டு கடை கொள்ள போட்டு அவர் கொள்ளை போட்டு அந்த நிலையாய் வராது அரமனையில் பிறந்தவர்தான் பிறந்ததே பிள்ளைகள் நீலனோ நீலியா அது பிள்ளை என்று என்ன பிள்ளை என்று என்ன அளிப்பதற்கு பிறந்ததற்கு பிள்ளை என்று என்ன அப்பா இரவு முழுவதும் நல்லா தூங்கி எழுந்து வந்துட்டு சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க உங்களை நிறுத்தி வைத்தா நல்லா தூங்கி எழுந்து தொட்டுல பாரு பிள்ளையா படுத்திருக்கான் அவன் மூடல கட்டணும் திறக்கல குடிச்ச பால் என்ன செய்யல உதட்ட விட்டு நம்மளல என் பிள்ளை வந்து அவளை ஆடு மாடுகளை உதரத்தை உறிஞ்சு குடிச்சுட்டா இந்த நம்பர் படி இருக்காடா பொய்யா சொல்லி மண்ணா நீங்க நம்பினா சரி நம்பாம போனாலும் சரி சரி அதுதான் உண்மை நாளை நாங்கள் காவலுக்கு செல்ல முடியாது ஒருவேளை பசுக்கள் ஆடுகள் கிடைக்காவிட்டால் ஆமா நாங்கள் தான் பள்ளிகளா ஆக வேண்டியது இருக்கும் அதனால எங்களால முடியாது என்னடா இவ்வளவு சோதனையா போச்சு இந்த சோழவள நாட்டுக்கு இப்படியான மன்னன் நினைக்கிறான் சரி இன்றிரவு யாமை பார்த்துக் கொள்வோம் நீங்கள் போகலாம் என்று சோழமன்னன் செம்பியராஜன் தூங்குவதை போல் விழித்திருக்கிறார் சீராட்டி தாளாட்டி ரோராட்டி உறங்க வைத்தார் சாம உச்சி நேரம் கடந்தது அந்த நேரம் கடந்த வேளை மன்னன் விழித்திருக்கவில்லை உறங்குகிறார் என்ற நீளியும் நேரம் தொட்டி இறங்கி ஒரு பூதம் போல ஒரு அது வீரம் பல எடுத்து வைத்து விரிசடை அழுத்து வைத்து அவிழ்த்து விட்டு அவர் கஞ்சு முடித்து முடித்து
பொடி நீரே மாய நீரே வந்து காட்டு நீரே குளித்து வாரா கிளியம்மா மன்னனும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் இருவருமா இருக்கிறான் அடையப்பா ஐயா நேற்று ஆட்டுக்களை மாட்டுக்களை தான் முடிச்சாச்சு இன்னைக்கு எங்க போய் சாப்பிடுறது எங்க போய் உதரத்தை எடுக்குவது ஏன் கவலைப்படுகிறார் இந்த உலகத்திலே ஆணைப்படை வைத்திருக்கக்கூடிய ஒரே பரம்பரை நம்ம சோழ பரம்பரை தான் உலகத்துல எந்த மண்ணும் ஆணைகளை கட்டி போரடிக்கவும் இல்லை போர் தொடுக்கவும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய அப்பனுடைய ஆணை கட்டு மண்டபத்துக்கு போனவானா ஆயிரம் ஆணைகள் உண்டு எனக்கு நல்ல விருதுதான் போ இங்கே வருகிறார்கள் ஆணைகள் மண்டபத்தில் யானை கூட்டத்திலே வாரார்கள் அந்த தலையதிலான தலையடியில் அடிப்பாரா யானை தலையில் யாரு உட்காந்து ஒற்றே அடிதான் யானை தலை ரெண்டா பொழந்துட்டு உதிரம் பொங்குது சரி தாமரபரணி ஆறு பொங்குற மாதிரி பொங்குது பொங்கி வழிகிறது நம்ம விடுவாரா நீர நிலையம் அவ குவாரி குவாரி குடிச்சிடுவா குவாரி குவாரி குடிச்சிடுவா பழகு நல்லூர் கொடு நீடியம்மா நடுநடுங்கி போனான் கை கால் விடவிடக்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுக்கிறது நெஞ்சமெல்லாம் வடவடக்கிறது பாவி அன்னைக்கே சொன்னாரு இது உதவாதி இது விளங்காத குடும்பத்திற்கு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு குடும்பம் விளங்காது கொடி சுத்தி மாறு சுத்தி பிறந்திருக்குன்னு சொன்னாரு வெள்ளிக்கிழமை பிறந்த கொல்லிக்கையில் சொன்னாரு நம்மளை முடிச்சாலும் முடிச்சிருவான் போலயே சொன்னானே இனி ஒரு காலம் நம்ம இந்த பிள்ளைய வீட்டுல வைக்கப்படாது கூடாது கூடாது பொண்டாட்டியாவது அம்மாவாவது அதுல நம்ம உயிர் முக்கியமான தம்பி அப்படியே பல்ட்டி அடிச்சு அதான இது கதைக்கு சரிங்களா சரிதான் அதனால என்ன செய்கிறான் சோழ மன்னன் காவலனை அழைத்தான் சரி என் மனைவி விழிப்பதற்கு முன்னால் இந்த ரெண்டு குழந்தைகளை கொண்டு போய் செங்காட்டுல தலை துட்டா வெட்டி போட்டுட்டான் கொண்டு விட்டு வாருங்கள் இது விளங்கே விளங்காது சோழ மண்டலம் அழிஞ்சே போகும் சரி அதான் பெரிய யானையை ஒரே அடியில மண்டியில ரெண்டே குழந்து முடிஞ்சு உதிரத்தை அப்படி கோரி கோரிலா குடிக்கி மூளைய பிச்சு திங்காரா இது பிள்ளையா இது பிள்ளையா இல்ல பள்ளி பிசாசானே தெரியல பேய் பேய் வேண்டாம் நம்மளுக்கு தேவையே இல்லை ஆவாதுன்னு நினைக்கிறான் வேண்டாம் வேண்டாம் காவலன் பார்த்தா போல எடுக்கிற மஞ்சள் தொழில சுத்தி தாம்பல தட்டுல தூக்கி வச்சுக்கிட்டு வருகிறான் சரி நீடி போட்ட கணக்கு தப்புமா கூடாது இவன் போட்ட கணக்கே நம்மளை இங்க இருந்து அப்புறப்படுத்தி ஆமா எங்க போய் உட்கார்ந்து முடிவு பண்ணணும் அங்க போய் உட்காரணும் அது மட்டும் இவ்வளவு விளையாட்டு செங்காடு களமதியே களமதியிலே கண்ணீர் விட்டு ஏங்கி 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 அழுது என்னதான் போதமாக பிள்ளை இல்லவா போதமும் கிடையாது பிள்ளையும் கிடையாது சரி அவன் நீலி அது அவனுக்கு தெரியல நீலி கண்ணீர் வடிக்கா ஆஹா சும்மா இந்த நீலி கண்ணீர் தான் நம்மகிட்ட வடிக்க கூடாதுன்னா சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் இருக்கா ஆமா அதே அப்படின்னா பாசாங்க போடுறது அர்த்தம் உண்மை தெரியும் ஆனாலும் நம்மளுக்கு அல்வா கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம்
கடுக்க கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். சரி. நம்மளை ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். அர்த்தம் கண்ணீர் கண்டு என்னைக்குமே ரொம்ப இறங்கிறாரு. ஆஹா கொஞ்சம் மனசு அமைதிப்படுத்தி பாரு. இந்த கண்ணீர் ஒண்ணு ஏமாத்துறதுக்கு தான் இருக்கு. 100%. முதல்ல கண்ணீர் இது நீதி கண்ணீர். அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதுக்கும் மேல. அதனால என்ன செய்யறா? கண் சுருட்டி ஏங்கி ஏங்கி அழுகிறான். கத்திய தூரம் எடுத்தவொடனே சிரிச்சிருவா. கத்தி பக்கத்துல போனோம்னு மறுபடியும் ஏங்கி ஏங்கி அழுவாங்க. என்னடா கொடுமையா இருக்கு. இந்த குழந்தைய எப்படி நம்ம விட்ட என்ன செய்ய? 1000 தான் இருந்தாலும் குழந்தை யாருக்கு மனம் வருமாயா? அந்த 2 குழந்தைகளும் செங்காட்டுறதுக்கு அப்படி போட்டான். அப்புறம் மன்னன் கேட்டா என்ன சொல்ல? ஆண்டவனுடைய அருள் இருந்தா பொழைச்சிட்டு போட்டு. அப்படியா? மன்னன் கேட்டா என்ன செய்யணும்? என்ன செய்ய? கத்தியில வெட்டி ரத்தம் தான் மட்டும் காமிக்கணும். நினைச்சா வேலையில போற 2 வாரான பிடிச்சா 2 வெட்டுனா ரத்த வரி கோலத்தோட கத்தியை தூக்கிட்டு வந்தா மன்னா 2 பிள்ளைகளையும் கொண்டாச்சுதான். பாருங்க மன்னன் பார்த்தான். பரம்பரை ஆகுவதற்கு 2 பிள்ளை பிறந்து நினைச்சேன். ஆமா அது இல்லாம போச்சா? சரி ஆண்டவன் விழிப்பெயர் என்று சரி மன்னன் சான்று இடைந்தான். நீ என்ன நடக்கிறது? செங்காடு நிலமதிலே அம்பாள் என்ன செய்கிறா? அண்ணனை வேப்ப மரமா நிறுத்தினான். காந்தாபார் வடக்கு நோக்கி அப்படியே அட்டனகார் போட்டு பிறப்பலை எடுத்து வைத்த விரிசடையை அவிழ்த்து வைத்தார். பிறப்பலை எடுத்து வைத்த கோலக்கடை அவிழ்த்து வைத்தார். அதானி சட்டம் போட்டு ஆர்ப்பரிச்சு உட்கார்ந்துருக்கிறான். வழக்கமான உட்கார்ந்துருக்கிறான். யாரை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறான்? அத்தான் வரணும் இல்லையா? அத்தான் கழுத்து அறுக்கணும் இல்லையா? உட்கார்ந்து இருக்கிறான். அத்தான் எங்க பிறக்காரு? அத்தான் எதை அத்தான்? தாய் தந்தையர் உறவை அத்தான், கூட பிறந்த உறவை அத்தான். அதனால அவருக்கு அத்தான்னு பேர். போங்க முடிஞ்சது. சரிதானே? எல்லா உறவுகளையும் மட்டும் ஒரே ஆள் கையில பிடிச்சிருவார். சரிதான் அத்தான். சரிதானே? ஆமா. அதனால என்ன செய்யறான் பாரு. இவன் யாருக்காக காத்திருக்கிறான்? யார் வர போறான்? அந்த காவேரி பூம்பட்ட காவேரி பூம்பட்ட குளமா செட்டியா கர்ணன் கவச மண்டலத்தோடு பிறந்த மாதிரி இவன் செப்பப்பட்டயத்தோடு பிறந்திருக்கான். என்னதான் பலிக்கு வழி வாங்குவதற்கு பரவி செய்தாலும் அவனுக்குன்னு ஒரு தற்காப்பை உண்டு செய்துதான் இறைவன் செய்திருக்கிறான், படித்திருக்கிறான். அப்படியான இறைவன் பெரியவன் தானே. அந்த ஆனந்த கட்டியாரோ வளர்ந்து வருவே 21 வயதிலே நம்முடைய குலத்தொழிலா சிறப்பாய் செய்வதற்கு வளையல் வியாபாரம் காத்து கொண்டு வாரையா.
வியாபாரம் கற்ற வேலை நாகேந்திர செட்டியார் மகனே ஆனந்தா தங்களை தெரியாதவர்களுக்கு தலையளவு அதனால நெஞ்சில் தன்னுடைய குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று நீ தொழிலை முறையாக கற்றுக்கொண்டாய் என்று கூடையிலே வளைவுகளை அடுக்கி மகனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறார்கள். நீ எந்த திசை போனாலும் தென் திசை போகார், மேல் திசை போனவர்கள் மேல பெற்று வருவாருண்டு, கீழ்நாடு போனவர்கள் கீர்த்தி பெற்று வருவாருண்டு, வடநாடு போனவர்கள் போவாருண்டு வருவார். ஆனா தென்னாடு போனவர்கள் தெரிஞ்சு வர நான் கண்டதில்லையே மகனை. ஏய் அந்த நாடு தம்பி. அப்போ நாஞ்சி நாடுக்கு வந்தவன் நலமுடன் கண்டிப்பா என்ன சாதாரண சொல்லிட்டு நாஞ்சி நாட சரி கணக்கு போட்டு எடுத்துவாங்க. அதனால தென்னாடு போனவர்கள் திரும்பி வர கண்டதில்லை. அப்படின்னு போனாலும் இந்த செம்பு பட்டியலை கலந்தால தென்னாடு அழிவருக்கு சொன்னான். எந்த திசைக்கு போனாலும் வளையல வைக்கல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போனாலும் வியாபாரம் பார்க்காம வீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. தென்னாடு போய் தான் பார்ப்போம். என்ன வந்த போது எங்க போவதான் திரும்ப அங்கே போவோம். எட்டி பார்க்கறதுன்னா உடனே பார்ப்போம். அப்பமா இல்லையா? கண்டிப்பா அது நம்முடைய மனசு எதை செய்யாதவங்க அதை உடனே செய்வோம். கண்டிப்பா அவர்கள் ஆனந்த செட்டி கேட்டு வருவது அறியாமல் கெட்ட மதி தோணுகிறது. தென்னாடு பட்டணம் விட்டு கிடந்து நீதியாகப்பட்டவர் வழிமறித்தார். பரிகாரம் பிறந்து வந்துட்டா இவனை பழி வாங்கணும்னா வழிமறித்தான். அந்த காலங்கள் நல்லதிலே வழிமறித்தான். செட்டியார ஒரு பண்ண வட வியாபாரி மாதிரி தெரியும். செட்டியார நீங்க வெத்தலை பண்ணணும்னா ரொம்ப நேரமா சுண்ணாம்பு இல்லாம காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு வெத்தலை இருக்கு. இன்னொரு சுண்ணாம்பு நான் வெத்தலை போட்டுருக்கேன். சாமி வேற அக்குமார காலகட்டத்தில் அருகிலே பயன்படுத்தி அழகான இருக்கிறானே கொடுத்துட்டாலே பயன்படுத்திக்கிறோம். என்ன செய்யலாம் பாரு. சொன்னப்பட்டாருங்களும் செட்டியாரு சொன்னப்பட்டாருங்களும் உயிரை கொண்டு தில்லாத நின்று விடுவார் என்று இனிமேல் இருக்கக்கூடாது என்று செட்டியார் ஓடி வருகிறார். ஓடுகிற செட்டியார் அத்தான் மாமான்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கிறான் பாரு. அவன் கல்வி ஓடி
தெய்வனருடா அந்த கண்ணிகம்பு பிள்ளையாகி வைத்து வாராளே அழகு